கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய தொழுகையை ஆரம்பித்து கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த காலை நேர இறை தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தில் இதோ இந்த 3ஆம் வாரத்தில் நாங்கள் பிரவேசித்து இந்த அருமையான ஆண்டவரே 2ஆம் நாளிலும் உடைய கிருபையினாலே, அந்த 21ஆம் நாளிலும் உடைய கிருபையினாலே ஆசீர்வாதத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கடந்த போன இரவில் கூட மழையை தந்திருக்கிறேன். இதோ இந்த மழையினாலே என்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுது. இந்த நாளின் செய்தி, பாடல் வேலை, ஜப வேலை ஆசீர்வதி முடியனையும் சாரின் சாகசர் எடுத்து ஆண்டவர் நீர் பயன்படுத்த முடியாது ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 624வது பாடலாகிய இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்ல நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம்.
நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதம் 21ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையிலே காலை வேளையிலே இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை, அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 4 verses 1 to 15. காயினும் ஆபேலும் பற்றிய ஒரு வரலாறு. தொடக்க கால வரலாறுல, தொடக்க நூலில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்ன கண்டு ஆசீர்வாதத்தை தந்து அவர்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து வழி விலகி ஏகமாய் கெட்டு போய் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் காயின், ஒருவன் ஆபேல். காயின் ஆபேலை கொலை செய்கின்ற ஒரு சம்பவம் தான் முதல் கொலை, முதல் பெரிய பாவம் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இந்த ஆதியாகம புத்தகத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முதல் தான். முதன்மையான பாவம், முதல் ஏமாந்து போதல், முதல் அழிவு, எல்லாம் இதில் முதன்மையான காரியங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்று இருக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மாடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, தொடக்க கால வரலாறு நமக்கு நன்றாய் தெரியும். கடவுள் ஏன் மனிதனை இந்த உலகத்தில் படைத்தார் என்று சொன்னால், கடவுள் தேவ தூதர்களை தன்னுடைய சாயலாக தன்னுடைய அதிகாரம் முழுவதும் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால அவர் அவர்களை கீழே தள்ளிட்டார். அதனால் அந்த விசனத்தை அவர் மறைப்பதற்காக, மறந்து போவதற்காகவே அவருடைய சாயலில் மனிதர்களை படைத்தார். எதற்காகனா தன்னை வணங்க, சேவிக்க. எப்படி யோசுவா சொல்றார் இல்லையா? யோசுவா புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில், நானும் என் குடும்பமும் என் ஆண்டவரை சேவிப்போம், என் கடவுளை சேவிப்போம், இயேசுவை சேவிப்போம் என்று. அதுபோல இங்கே மனிதர்களை படைத்த நோக்கம் மனிதர்கள் கடவுளை சேவிக்க வேண்டும் என்பதுதான். அதனால அவர்களை படைத்தார். இப்போ அவர்களும் என்ன பண்ணாங்க? அதே சாத்தான், பிசாசு, அந்த வீழ்ந்து போன தேவதூதனாய லூசிஃபருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர்களும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் தண்டனை கொடுக்கல. ஆனால் சின்ன சின்ன ஒரு கண்டிப்புகளை கொடுத்தார். நீ நிலத்தில் வேலை செய்யணும், நெற்றி வேர்வை கீழே விழணும், உன்னுடைய மனைவி கருவுற்று குழந்தை பெற்றெடுக்கும் போது வேதனைப்படுவா, அதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நடந்தனே வருது. ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலை பெற்றெடுத்த பிறகு காயின் ஆபேல் மேலே பொறாமை கொள்ளுகிறான். முதல் பொறாமை என்கின்ற ஒரு குணம் இங்கே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏன் பொறாமை? ஏன்னா காயின் விவசாயியாக இருக்கான். எல்லா விவசாயிகளுக்கும் அவன் தான் தகப்பன்.
ஆபேல் ஆடு மேய்க்கிறவன். எல்லா மேய்ப்பர்களுக்கும் அவன் தான் தகப்பனா இருக்கிறான். அப்போ ஆபேல் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறான். எங்க பிரச்சனை அதுதான். பிரச்சனை ஆபேலுக்கும் காயினுக்கும் இல்லை. பிரச்சனை என்னன்னா, யார் கடவுளுக்கு உகந்தவனாய் வாழ்வது. இப்போ கடவுளுக்கு உகந்தவனாய் வாழுகிறவன் நல்லவனா இருக்கிறான், கடவுளுக்கு உகந்தவனாய் வாழாதவன் கெட்டவனா இருக்கிறான். ஆனால் இருவருமே ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, ஒரே பிள்ளை அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான், ஒரே ஆண்டவரை தான் வணங்குறோம். ஆனால் இன்னைக்கு எப்படி நம்ம வணங்குறோம், எப்படி ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம் திருச்சபையில் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. என்னுடைய சகோதரன் மேலே நான் பொறாமை கொள்ளுகிறேனா? என் சகோதரி மேலே நான் பொறாமை கொள்ளுகிறேனா? ஏன் கொள்ளுகிறேன்? அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க, அதிகமாய் காணிக்க கொடுக்குறாங்க, தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறாங்க, நல்லவங்களா வாழ்கிறாங்க. அது தப்பா? சரிதானே. கடவுளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இஷ்டமாக இருக்குது. நீ கோயிலுக்கு போகிறதில்ல, கோயிலுக்கு போகிற வேளையில் வெளியே உக்காந்து கதை பேசினுக்கிறது, அன்றைக்கி தான் துணி துவைக்கிறது, அன்றைக்கி தான் குடும்பமாக நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்வது என்ன நியாயம்? இல்லையா? அவங்கள கடிந்து பழித்துரைத்து பேசுவது என்ன நியாயமாக இருக்குது? அதனால் தேவ பிள்ளைகளே, காலை வேளையில் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்வது நம்முடைய வேலையே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனுக்கு நீ காவல். இவன் கேட்குறான், பின்னாடி கேட்பான் பாருங்க, உன் சகோதரன் எங்கப்பான்னு கேட்ட உடனே ஆண்டவர் கேட்கும்போது சொல்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? நான் பார்த்துனுக்கிறோமா? காவலாளி தான். உன் சகோதரன் சகோதரிக்கு, உன் அண்டை வீட்டாருக்கு, உன் சக கிறிஸ்தவனுக்கு நீ காவலாளி தான். You should answerable to God. Yes, it is very important notion. இல்லையா? இது முக்கியமான ஒரு காரியம். உன் சகோதரனுக்கு நீ பதிலால் தான். அதான் இங்கே பொறாமை கொள்ள முகம் வாடுது, பாவம் வருது பார். பொறாமை பாவத்தை கொண்டு வருகிறது. பாவம் என்ன ஆகுது? கொலையில் போய் முடியுது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேல் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்றார். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாய் அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாய் இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். முன்னிலையில் இன்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாய் அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படி அன்று, காயினை கொள்ளுகின்ற எவன் மேலும் 7 பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் தெளிவாக சொல்றார் இல்லையா? உன் சகோதரனுக்கு நீதான் காவலாளி. அவன் பொறாமை கொள்றான். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு நல்ல காரியத்தை செய்கிறான். நல்ல கொழுத்த ஆட்டை கொண்டு பலியிடுகிறான். காயின் என்ன செய்யறான்? அதுல எல்லா காயும் என்ன ஆயிடுச்சு? அழுகி போனது, தேவையற்றது இல்லையா? பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணிக்க ஒதுக்கினதை கொண்டு போடுறோம். இன்னைக்கு அறுவடை திருநாட்கள்லாம் நடத்துகிறோம். கடந்த வாரத்தில் நான் என்னுடைய பாஸ்டேட்டில் நடத்தினோம். எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அதில் நிறைய காணிக்கைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் சிலர் அழுகி போன காய், அழுகி போன தக்காளி, அழுகி போன வெங்காயத்தை கொண்டு வந்தால் அதை ஏழை எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு இப்படி தான் காணிக்கை கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இல்லையா? அது போல தான் நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்கு எப்படி காணிக்கை கொடுக்குறோம்? கிழிந்து போன நோட்டு, மாறாத நோட்டு, செல்லாத நோட்டு, உடைந்து போன நாணயங்கள், இதுவா? ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா? இல்லையா? அவரிடத்துல வாங்கி அவருக்கே நம்ம கொடுக்குறோமே. அப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம? ஆண்டவருக்கு ஏற்புடையதை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிச்சைக்காரர் அல்ல. அவர் ஆடுகளின் மாடுகளின் இரத்தத்தை கேட்பவரும் அல்ல. ஆனால்
நன்றியுள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் நீ நன்றியோடு பிரவேசிக்க வேண்டும். சங்கீதம் 100 அதான் பார்க்குறோம். கர்த்தருடைய பிரகாரத்தில் நீ வருகிற போது நன்றியுள்ள இருதயத்தோடு வா, அவருக்கு காணிக்கை செலுத்து. அதை அவர் எதிர்பார்க்கின்றார். அதனால் அவர் வாழ்றாரு இல்லை, அதை உனக்கே தராரு பல மடங்க. அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நீ ஆண்டவருக்கு கொடுப்பதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அது உனக்கு 10 மடங்கா வட்டியோடு சேர்த்து வரும். அதை மறந்துடாதீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்குறோமா? யோசித்து பாரு. கொடுக்கிறவன் மேலே பொறாமை கொண்டு கொலை செய்கிறோம் இல்லையா? கொலை செய்கிறவர்களா இன்றைக்கி காயினை போல இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அவனை அலைந்து திரியும்படியாக செய்துட்டாரு. நீ சுத்தினே இருப்பான்ட்டார். இன்றைக்கி நிறைய உலகமெங்கும் அவருடைய இந்த வழியினர் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய வழி மரபினரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பார்க்குறோம், the consequences of sin. Cain and Abel, the story of Cain and Abel serves as a cautionary tale about the consequences of sin and the importance of faith and obedience. The offerings, Cain's offering was unacceptable to God because it was not given in faith and obedience. அவன் விசுவாசத்திலையும் கீழ்ப்படுதலையும் அதை கொடுக்கல, அவன் அதை வேணும்னே கொடுக்குறான். அதான் ஆபேல்ஸ் ஆஃபரிங் was acceptable to God because it was given in faith and obedience. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏன்னா அவன் விசுவாசத்திலையும் கீழ்ப்படுதலையும் கொடுக்குறான். Cain's anger and sin, கோபம் பொறாமை எதை கொண்டு வரும்? பாவத்தை கொண்டு வரும். பாவம் கொலையை கொண்டு வரும். அதான் நம்ம அவங்க பார்க்குறோம். Cain's anger and jealousy led him to sin against his brother. Warning and opportunity. God warns Cain about his sin and gives him an opportunity. Repent. The first murder, Cain's sin leads to the murder of his brother Abel. The consequences of Cain's sin are severe and far-reaching. God's response, God's question. God asks Cain about his brother's whereabouts, holding him accountable for his actions. Cain's response shows his lack of remorse and accountability. Consequences, God pronounces judgment on Cain for his sin. Conclusion, the consequences of sin as severe, but God's mercy and forgiveness are available to those who repent. Faith and obedience are essential for right relationship with God. Key takeaways: the importance of faith and obedience are crucial for right relationship with God. The consequences of sin are severe, but God's mercy and forgiveness are available to those who repent. Accountability: we are accountable for our actions and will face consequences for our sin. சில biblical references பார்க்குறோம். எபிரேயர் 11:4 ஆபேல் கொலை செய்யப்பட்டதை நம்ம அந்த ஃபெய்த்தை பற்றி நம்ம அங்கே பார்க்குறோம். 1 யோவான் 3:12 திருப்பியும் காயினுடைய ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23:35 ஏசாமி ஆபேலுடைய ரத்தத்தை பற்றி பேசுகிறாரு. ரோமர் 6:23 பார்க்குற பாவத்தின் சம்பளம் மரணம். அதே போல் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம், அதே போல் யாத்திரை 20:13 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்குறோம். பாவத்தினுடைய விளைவு ரோமர் 6:23, கலாத்தியர் 6:7-8 பார்க்குறோம். அக்கௌண்டபிலிட்டி எசேக்கியேல் 18:20 பார்க்குறோம். ரோமர் 14:12 பார்க்குறோம். அதே போல் சகோதரர்களை நேசிக்கணும் அப்படின்றத நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 27:37 பார்க்குறோம். கொலை செய்தால் அதற்கு என்ன தண்டனை அப்படின்றத என்னாகும் 35 பார்க்குறோம். உபாகம் 27 பார்க்குறோம். ஏசாமி அன்பை பற்றி பேசுகிறாரு. மத்தேயு 5:21-22, 1 யோவான் 3:15. பால் உடைய ரைட்டிங்ஸில் ரோமர் 5:12-14, 1 கொரிந்தியர் 15:45-49 நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய சகோதரனுக்கு காவலாளியாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் போது அதை விசுவாசத்தோடு கீழ்ப்படுதலோடு நம்ம உயர்ந்த உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நம்ம செலுத்தும் போது அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இல்லைனா நம்ம பொறாமைப்பட்டு கோவப்பட்டு பாவம் செய்து கடைசி அது கொலையில் போய் முடிஞ்சு நமக்கு தண்டனை கிடைக்கின்ற அளவுக்கு மாறும். ஆகவே நம்முடைய சக மனிதர்களை சக சகோதரியை நேசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்வோம். ஏன்னா ஏசாமி எல்லாரையும் நேசித்தார். அல்லேலூயா.
அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது என்ன பண்ணார்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றவராக இருந்தார். நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சீர்திருத்தல் மாதங்களிலே நாமும் அப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ தூயாவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். காயின் ஆபேல் வரலாறிலிருந்து நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ கிருபை தார். விசேஷமாக விசுவாசத்தை ஆண்டவரை கீழ்ப்படுதலோடு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் காணிக்க செலுத்த கிருபை தார். இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வத்தை வழிநடத்தும். ஆண்டவரை வியாதியாய், பலவீனமாய், துன்பத்தில் இருக்கிற, கவலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரை காத்தருளும். ஆண்டவர் உலக திருச்சபைக்காக, இந்திய திருச்சபைக்காக, தமிழ்நாட்டு திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். பேராயர்கள், ஆயர்கள், ஆண்டவரே சபைகள், ஆண்டவரே ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஹோம்ஸ்க்காக ஜபிக்கிறோம். இதெல்லாம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும். ஏழை எளிய மக்களை காக்கவும் கிருபை தார். எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக, ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த எல்லா தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் அன்பிலே ஆண்டவர் மக்களை நடத்தட்டும். அதே போல என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆண்டவர் எல்லா சபைகளையும், ஆயர்களையும் ஆசீர்வதிங்க. நாளை மறுநாள் நடைபெறுகின்ற ஆம்பூர் சபை சங்க தேர்தலில் உங்களுக்கு பிரியமானவர்களை தேர்ந்தெடுக்க அவர்கள் வந்து இந்த திருச்சபையை ஆண்டவரே நல்ல முறையில் வழிநடத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து எங்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள் மத்தால் மறையிலையும் ஆசீர்வதிங்க. இந்த சென்னைக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள், இன்றைக்கி சாயங்காலம் வருகிறார்கள். அவர்களுடைய பணிகளை ஆசீர்வதியும். அதே போல் குழந்தைகளை ஆசீர்வதி ராஜா வழிநடத்தும். அன்புகுற சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசை வழி பயணத்தில் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அடியனோடு இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து நிறைவேற்றி வருகிறார். சாரியம் டீச்சரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. அதே போல் இந்த நாளில் அடியனையும் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துங்க, குடும்பத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அடையனுடைய ஆண்டவர் போதகோட்டம் பாப்பனப்பள்ளி போதப்படுத்துகிறார் ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சான திருச்சபைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் உண்டு சந்திங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அனைத்து மக்களையும் ஆண்டவரை திருமண நாளைக்கான யாவரையும் ஆசீர்வதி. குறிப்பாய் இப்படி அன்புக்குரிய இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய முன்னாள் செயலாளர், பொருளாளர், தலைவராக இருந்து மூப்பராக இருந்து வழிநடத்திய அப்படி அன்புக்குரிய மூத்த ஆசிரியர் திரு ரிச்சர்ட் மோகன்ராஜ் சாருக்காக, அப்படி அன்பு மகன் பஹ்ரைனில் இருக்கிற திரு எர்னஸ்ட் இன்பராஜ் அவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த பிறந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி அன்பு மனைவி, பிள்ளைகளையும், குடும்பத்தையும் ஆசீர்வாதம். குறிப்பாக ரிச்சர்ட் மோகன்ராஜ் சாருக்காக, அவருடைய டீச்சருக்காக, மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். சாருக்கு நல்ல சுகபலன் ஜீவனைத்தார். இன்று யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமாய் படுக்கையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, சிகிச்சையில் இருக்கிறவங்க எல்லாரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகபலன் ஜீவனை வரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும், பயணங்களையும் எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தார். இதை கேட்டு பயன்பெறுகிற அனைத்து மக்களையும், ஷேர் பண்ணுற மக்களையும், அவருடைய இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி, சமாதானத்தை தந்து என்னுடைய சொந்த சகோதரனை, சகோதரியை நாங்கள் நேசித்து அவளுக்கு நாங்கள் தான் காவலாளி என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் கிருபை தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளில் நம்மளை ரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். Settings mark